அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடி விழும் அளவிற்குத்தான் நீதிமன்ற வழக்கு ஒன்றை பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்திருக்கிறார். அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை எனக்கு சொந்தமில்லை என்று சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகுதி கிடையாது என்றும் அவர் அந்த பதவியில் கிடையாது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தில் புதிதாக வழக்கு ஒன்று தொடர்ந்திருப்பது நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையிலும், ஆனால் எந்த ஒரு கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணி வைப்பதற்காக ஒப்புதலும் அளிக்கப்படவில்லை. காரணம், திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக போன்ற இரு கட்சிகளும் தான் தற்பொழுது மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி பணத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றும், நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைத்தால் கூட்டணி கட்சிகள் தோல்விதான் தழுவும் என்று முன்கூட்டியே தெரிந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை அதிமுக கதவை திறந்து வைத்திருக்கிறது கூட்டணிக்காக. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சிகளும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடத்தப்பட்டாலும் இறுதியாக கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் முடக்குவதற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் தரப்பினர் செய்து வருவதால் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும், ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் யாருக்கு வேட்பாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை பிஃபார்மில் ஒருங்கிணைப்பாளர் தான் கையொப்பம் இடுவார். பொதுச் செயலாளர் என்ற பதவி முறைகேடான முறையில் பதவி வகித்து வருவதால் அவருக்கு அந்த பதவி நிச்சயமாக செல்லாது என்றும் நீதிமன்றம் இதை அறிவிக்க வேண்டும் என்றும் திடீர் திருப்பமாக வழக்கு ஒன்றை தொடர்ந்து இருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கடும் கோபத்தில் இருந்தார்கள். காரணம், பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் மீண்டும் மத்திய ஆட்சி பாஜக தான் ஆளும், அது அனைவருக்கும் அறிவும். ஆனால் நீங்கள் எதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் பாஜகவை பகைத்ததன் காரணமாக அதிமுகவினர் செய்யக்கூடிய ஊழல் வழக்கு ஒட்டுமொத்தமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது என்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து முன்னாள் அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் ஒதுக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர் திருப்பமாக இரட்டை இலை சின்னம் முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் வந்தாலும் வராவிட்டாலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும். ஏனென்றால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை போல் நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட்டை கூட இழக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுகவின் வேட்பாளர்கள் தள்ளப்பட்டால் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானமாக மாறிவிடும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார்.